ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காய் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். முதல்ல ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சோள மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிதமான தீயில் தான் பொரிக்கணும். அது விட்டிங்கன்னா கருகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மிதமான தீயில் இந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்ச பூண்டு, கொஞ்சமாக குடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணுவோம். டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவு அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலக்கி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பொரித்து வச்ச கோவக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.